ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ராயல் பீட்ரூத்தலோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அந்த பிளாக் ஹார்ஸ் டீமோட தலைவனை காட்டுறாங்க. அந்த தலைவன் எக்கச்சக்கமான ஆளுங்களை கடத்தெல்லாம் பண்ணி வச்சுட்டு, பாத்தீங்களா எல்லாரோட அடிமை பத்திரத்தையும் வாங்கியாச்சுன்னு வேலைக்காரன் காட்ட, சூப்பர் போய் வித்து நல்லா காசு சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஓரமா இருக்கிற பெட்டியில ஏதோ சத்தம் கேக்குது. அது ஒண்ணும் இல்ல, சும்மா பொம்மை தான், உள்ள எலி ஏதாவது வந்திருக்கும்னு அந்த வேலைக்கார பையன் சொல்லிட்டு இருக்க. தலைவன் நேரா போறான், அதை ஓபன் பண்றான். பார்த்தா உள்ள 2 குழந்தைங்களை கடத்தி வச்சிட்டு இருக்கான். அந்த குழந்தைங்களை பார்த்து அந்த தலைவன் ஷாக் ஆயிட்டு, யார் நீங்க, உங்களை யார் கூட்டு வந்தான்னு கேட்க, தோ இந்த அண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையனை காட்டி விட்டுருது. தலைவன் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, சரி ஓகே நீங்க 2 பேரும் வெளியே போங்க, நல்லா சாப்பிடுங்க, நான் அப்புறமா உங்களை கூட்டு போய் பத்திரமா உங்க வீட்டுல இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பாப்பாசும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கொல்லக்கூட்ட தலைவன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். கையில இருக்கிற வால் எடுத்துட்டு அந்த அசிஸ்டன்ட் மேல வச்சிடுறான். எத்தனை தைரியம் தான் குழந்தைங்களை தொடக்கூடாதுன்னு நான் சொல்லியும் இந்த வேலையை நீ பண்ணிட்டு இருப்பன்னு சொல்ல, இல்ல எனக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் தான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்னு அவன் அசிஸ்டன்ட்ட காட்டி கொடுத்துட்டு இருக்கான். கூடவே பக்கத்துல இன்னொரு ஆள் நிக்கிறாரு. என்ன ஆக போதுன்னு பாத்துட்டு இருக்க. இதுக்கும் மேல அடுத்த தடவைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு இவனை தாண்டி, இந்த அசிஸ்டன்ட தாண்டி அவனோட அல்லக்கை இருக்கான்ல, அந்த அல்லக்கைய அந்த இடத்திலேயே கொண்டு போட்டு கொல்லக்கூட தலைவன் அங்க இருந்து போயிடுறான். இங்க இன்னொரு ஆள் நின்னு பாத்துட்டு இருந்தாரு. அவர் நீதான் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு தெரியாம தான் நம்ம தலைவர் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா, போனா போதுன்னு விட்டுருக்காரு. குழந்தைங்களை தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்காரு, இன்னொரு தடவை நடக்க கூடாதுன்னு சொல்ல, சரி ஓகே கண்டிப்பா நடக்க விட மாட்டேன், இழந்த பேரை காப்பாத்துறதும் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமான ஆள் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள பழி வாங்கி பாஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். எப்படியாவது போய் நல்ல பேர் வாங்குற வழிய பாருன்னு அந்த ஆளு அமுச்சு வச்சிட்டு இருக்காரு. இங்க நம்ம ராஜாட்ட, அதாவது குவான் கிட்ட மறுபடியும் சென்னு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த அம்ப பத்தி நான் விசாரிச்சு பார்த்தேன். இதுல இருக்கிற இந்த பூ இருக்கே, இது வந்து பழைய புக்குகள்ல மட்டும்தான் இருக்கு. ரொம்ப தூரமான இடத்துலதான் இந்த பூ விளையுது. சாயந்தரம் மலர்ந்துட்டு காலை விடியறதுக்குள்ள மடிஞ்சிருமா. இந்த பூவை பார்த்தாலே ஒரு வெறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலே புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இது ஒரு ஹேட்ரடுக்கான அடையாளமா இந்த பூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவை போட்டிருக்காங்க ஒருத்தங்க ஆயுதத்துல அப்படின்னா அவங்க சாதாரணப்பட்ட ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க சென்னு சொல்லிட்டு இருக்கான். இத பத்தி இன்னும் விசாரி, தெருவுல இறங்கி விசாரி அப்படின்னு குவான் சொல்ல, இந்த கேஸ் ரொம்ப சின்ன பிரத்தனமா இருக்கு, போய் விசாரிச்சாலும் எதுவும் தகவல் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், இத பத்தி விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சென்னு சொல்ல, உனக்கு பொறுப்பில்லாதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், உனக்கு நான் இன்னையில இருந்து தெரு கமிஷனர் அப்படிங்கிற பதவியை கொடுக்குறேன், அந்த பதவியை எடுத்துட்டு போயிட்டு விசாரின்னு சொல்ல, தெரு கமிஷனரா, இந்த பதவி பேரும் நல்லாவே இல்லையேன்னு சொல்லிட்டு சென்னு சொல்லிட்டு இருக்கான். வேணும்னே குவானோட அசிஸ்டன்ட் தெரு கமிஷனர். அது மட்டும் இல்லாம தெருவுல இன்னொரு ரூமர் கிளம்பி போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, இப்ப எக்ஸாம் எழுதுற பொண்ணுங்க எல்லாம் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நேரா வந்து ஏதாவது கிளப்ல போய் விடப்படுவாங்க, அங்க டான்ஸ் ஆடிதான் பொழப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. அத பத்தி கேட்டு பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். உடனே ராஜா சொல்லிட்டு இருக்கான், எனக்கு நல்லாவே புரிஞ்சு போயிருச்சு, இந்த மாதிரி ரூமரை கிளப்புனா அவங்களை எவ்வளவு வீக் பண்ண முடியுமோ அவ்வளவு வீக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சான்சலர் ஐடியா பண்ணிட்டு இருக்கான். பொண்ணுங்க அந்த பேரை தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுவாங்கிறது தான் அவனோட மெயின் ஐடியாவா இருக்கு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். அப்போ சான்சலர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு போர்டு கிஃப்டா வந்திருக்குன்னு சான்சலரோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். அதுல ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கு, மந்திரி கிட்ட காதல்ல விழற ராஜாவால நாட்டை நல்லா ராஜ்யம் பண்ண முடியாது அப்படின்னு. இத பாத்துட்டு நேரா ஷென்னு சொல்லிட்டு இருக்கான், எவ்வளவு தைரியம் தான் அப்படி கொடுத்திருப்பாரு அப்படின்னு. இத மெயின் ஹால்ல அவர் மாட்டவும் சொன்னாரு அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் சொல்ல, யோ வாய மூடு அப்படின்னு ஷென்னு கத்த போறான். நம்ம ராஜா பாக்குறான், இல்ல பரவாயில்ல அதை போய் ஹால்ல மாட்டிருங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹால்ல மாட்டுறாங்க. நம்ம ராஜா போய் பாத்துட்டு, சான்சலரோட ஐடியா என்னன்னு தெரியுதுல்ல, பழைய ராஜா ஒருத்தர் அவர்கிட்ட இந்த மினிஸ்டர் கிட்ட காதல்ல விழுந்ததால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாருன்னு, நான் அதனாலதான் எக்ஸாம் திரும்ப வைக்கிறேன், பொண்ணுங்களை திருப்பி பாக்குறதுக்காக தான் நான் அலையிறங்கிற மாதிரி வேறொன்னே என்னோட மாரல வந்து வேல்யூ பண்ணாம அதை வீக் ஆக்குறதுக்கு பாக்குறான். இந்த ஆள் என்ன பண்ணுமோ பண்ணட்டும், நான் வெளியே போக கூடாதுன்னு வேற சொல்லிட்டு இருந்தான்ல, சென்னி என்ன வெளியே கூப்பிட்டல, வா போலாம் அப்படின்னு ராஜா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ராஜா, ஷென்னு, அசிஸ்டன்ட் 3 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்க. பரவாயில்லையே, ஊரு நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்குன்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாருங்க, வெளியே சும்மா பிக்னிக் வந்தா கூட எப்போதுமே மக்களை பத்தி கவலைப்படுற ராஜா எங்களுக்கு இருக்க வரைய எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு விட்டு போட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். பொண்ணுங்களா பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சென்னி கேட்டுட்டு இருக்கான். அதே நேரம் மீட்டியும் நம்ம பூச்சியும் தெருவுல நடந்து வந்துட்டு இருக்காங்க. பூச்சி, இங்க இருக்கிறதுல பசங்க எல்லாம் அழகழகா இருக்காங்கடி, நம்ம ஊர்ல எல்லாம் மொக்கையா தானே இருப்பாங்க, ஜாலி இங்க வாழ்றதேன்னு பல்ல காட்டிட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கா. இங்க வந்துட்டு ஷென்னு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாம் வாங்க அப்படின்னு அவனும் நம்ம ராஜாவை ஹோட்டலுக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்கான். ஹோட்டல்ல மிஸ்டர் கி வாங்க போலாம் அப்படின்னு அங்க ஹோட்டல்காரங்க யாரையும் கூப்பிடுறாங்க. அந்த பேர்ல தான் நம்ம குவான் இருக்கான்ல, அவன் ஊருக்கு வந்திருப்பான் போல. அந்த பேரை கேட்டதும் மீட்டி திரும்பி பாத்துட்டு இருக்கா. என்னடி ஆச்சு அப்படின்னு பூச்சி கேட்க, இல்ல வேற யாரோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி சாப்பிடுறதுக்காக ஹோட்டல்ல உட்கார்றா. இங்க பாரு, நீ பூலாம் எவ்வளவு அழகழகா இருக்கு,
நம்ம ஊரு பாலைவனம் நல்ல மஞ்சள் கலர்ல மண்ணை தவிர வேற எதுவுமே வராதுன்னு சொல்ல, ஆமா இல்ல ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மீட்டியும் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஒரு ஸ்பெஷல் ரூம்ல ராஜா, ஷென்னு, அசிஸ்டன்ட் 3 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மெனுல இருக்க எல்லாத்துலயும் ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு வேகமா ஷென் ஆர்டர் போட, என்ன வெளியே கூட்டு வர மாதிரி வந்துட்டு எல்லா பில்லையும் என் தலையில கட்டுறதுக்கு தானே பிளான் பண்ணிருக்க. அதெல்லாம் இல்ல, 3 மட்டன் சூப் நூடுல்ஸ் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு ராஜா ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். அதை சாப்பிடுறதுக்கு தான் மீட்டியும் பூச்சியும் கூட வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க ஊர்ல ஸ்பெஷாலிட்டியே இதானா. மீட்டி அதை சாப்பிட்டு பாக்குறா. என்னடி இது இவ்ளோ மொக்கையா இருக்கு, மசாலாவே போடாத மாதிரி இருக்கு, எனக்கு சுத்தமா இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்றோம், நீங்க பெரிய அபிஷியல் ஆனதுக்கு அப்புறமா சூப்பரா ஒரு கடையை போட்டு அந்த இடத்துல உட்காந்து நான் வியாபாரம் பண்ண போறேன்னு பூச்சி சொல்லிட்டு கெக்க பிக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறது ஒரு மாதிரி பாக்க, ஏய் வாய் மூடி மெதுவா சிரிடி, நம்ம கேபிட்டல் சிட்டில இருக்கோம் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து எவ்வளவு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க பாத்தியா, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுற பொண்ணுங்க எல்லாம் அடுத்த கிளப்புக்கு தான் போவாங்கங்கிற மாதிரி தகவலை பரப்பி விட்டுருக்காங்க. சான்சலருக்கு பொண்ணுங்க எக்ஸாம் எழுதுறது சுத்தமா பிடிக்கல, அந்த ஆள் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு அதே விஷயத்த பத்தி மீட்டியும் சொல்றா. குவானுக்கு அந்த சாப்பாடு வருது, மீட்டி வாங்கி கொடுத்தால அதே நூடுல்ஸ் தான் இங்க ஆர்டர் பண்ணிருக்கான். ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஊர்ல பார்த்த அளவுக்கு இது நல்லாவே இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா மத்த 2 பேரும் நல்லா தான் சாப்பிடுறாங்க. அதை பார்க்கும் போது இவனுக்கு மறுபடியும் மீட்டியோட ஞாபகம் வருது. மீட்டியும் ஷென்னை பத்தி தான் அப்ப யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் மீட்டி இங்க கேபிட்டல் சிட்டில வந்து அவளுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுக்காக தான் கிளம்பி போயிட்டு இருக்கா. போகும்போது ஜீலி இருக்கால, அதான் வைஸ் சான்சலர் கிட்ட படிச்சாலே அந்த பொண்ணு அங்க வந்துட்டு உங்க இங்க கீழே விட்டுட்டீங்க பாருங்கன்னு இங்க கட்ட எடுத்து கொடுத்துட்டு போறா. தேங்க்ஸ் மீட்டி சொல்லிட்டு இருக்கா. பூச்சி பார்த்துட்டு இந்த பொண்ணு அழகா இருக்காளடி அப்படின்னு கேட்க, இங்க இருக்கிற எல்லாரும் பயங்கர கில்லாடியா இருப்பாங்க, இந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கோ காரியம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, வா போலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே யாரோ தெரிஞ்ச முகம் ஒண்ணு போற மாதிரி நம்ம மீட்டிக்கு தோணுது, ஏதோ ஒரு பொண்ணு போறா அப்படின்னு. யாரடி தேடுறன்னு பூச்சி கேட்க, இல்லடி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து கிளம்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு போயிடுறா. எக்ஸாம் முடியுது. அன்னைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே நம்ம ஷென்னு வந்து நின்னுட்டு இருக்கான், யாரையோ பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்திருப்பான் போல. ஜீலி அங்க வரா. அப்படியே பொண்ணுங்களை பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்க, நடுவுல வந்து ஹாய் காட்டுறா. இல்லையே நான் அதுக்கு வரல, என் தங்கச்சி எக்ஸாம் எழுதுறா, அவளை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். வா என் தங்கச்சி நல்லபடியா எக்ஸாம் எழுதிருக்கியா அப்படின்னு கேட்க, நீ ஏன் தானே எப்பவும் எக்ஸாம் எழுதுறதுக்கு பிக்கப் பண்ணும் போது வருவான், நீ ஏன் வந்திருக்க அப்படின்னு ஜில்லி கேக்குறா. என்னோட தங்கச்சி தான் ஜில்லி போல, நீ ஏன்னா ஏதோ அப்பா அவன் தப்பு பண்ணிட்டான்ட்டு வீட்டுக்குள்ளேயே தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு, சோ நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு அவளை அங்க இருந்து கூட்டு போறான். எக்ஸாம் முடியுது. சான்சலர் கிட்ட போயிட்டு எக்ஸாம் பேப்பரை சப்மிட் பண்றாங்க எல்லாரோடதையும். சான்சலர் மனசுல ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். எங்க பூச்சியும் மீட்டியும் அன்னைக்கு ஒரு விலைக்கேத்தி பறக்க விடுறாங்க, நீ நல்லபடியா பாஸ் ஆகி வரணும், அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் இந்த இடத்துல பயங்கரமா சூப்பர் பவர்ஃபுல்லான ஆளுங்களாயிட்டு, நீ அதிகாரம் நான் காசு 2 பேரும் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு விளக்க பறக்க விட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா. அடுத்த நாள் நம்ம மீட்டி போயிட்டு நேரா எக்ஸாம் ரிசல்ட் பாக்குறதுக்கு நிக்கிறா. அவ பாத்துட்டே இருக்கா, அவ பேர் இருக்க மாதிரி இல்ல. பூச்சி நான் இன்னொரு தடவை பாக்குறேன் அப்படின்னு எல்லா லிஸ்டையும் ஃபுல்லா ஒரு அனலைஸ் பண்ண, ஆனா மீட்டியோட பேரு அதுல இல்ல. மீட்டி ஷாக் ஆயிட்டு உலகமே இருண்டு போன மாதிரி நின்னுட்டு இருக்கா. பூச்சி இன்னொரு தடவை பாக்கலாமா, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, என் பேர் இல்லன்னு தெரியுதுல, இதுக்கு மேல பார்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி அங்க இருந்து வெளியே வந்துடுறா. இல்லடி தப்பா இருக்குமோ, நம்ம ஏதாவது ரீஅப்ளை எதுவும் பண்ண முடியுமான்னு பாக்கலாமா, என்னன்னு பாக்கலாம்னு சொல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப திறமைக்காரங்க, சோ எல்லார விட நான் ரொம்ப திறமை கம்மியா இருக்கேன் போல, நான் தான் என் மேல ஓவர் கான்பிடன்ட் வச்சுட்டேன் போல, பூச்சி எனக்கு பசிக்குதுரி அப்படின்னு மீட்டி சொல்றா. சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு பூச்சி நேரா கூட்டு போயிட்டு அவளுக்கு சாப்பாடா எடுத்து வைக்கிறா. ஆனா மீட்டிக்கு கான்சென்ட்ரேஷனே இல்ல, பயங்கரமா டல்லா இருக்கா. இங்க பாரு, நீ அடுத்த தடவை எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிக்கலாண்டி அப்படின்னு பூச்சி சொல்றா. இன்னும் 3 வருஷத்துல உன்னால அடுத்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு. 3 வருஷத்துலயா, ஏற்கனவே 10 வருஷம் இந்த வாழ்க்கையில இருந்துட்டேன், இதுக்கும் மேல 3 வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதி அதெல்லாம் நடக்காத காரியம்னு சொல்ல, ஏண்டி எவ்வளவு பேர் வயசான காலத்துல படிச்சு பெரிய ஆளுங்களா இருக்காங்க, அதெல்லாம் மறக்காத அப்படின்னு பூச்சி திட்ட ஆரம்பிக்கிறா. இல்ல என்னால கடைசி வரைய போக முடியாது, என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு மீட்டி கதறி அழுதுட்டு இருக்கா. பூச்சிக்கே என்ன சொல்றதுன்னு பாவமா இருக்கு. இங்க நம்ம குவானுக்கும் டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் போது, அதை எடுத்து அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்களேன், ஆறுகளை சீரமைக்கிறத பத்தி எவ்வளவு போல்டா எழுதியிருக்கா, நம்ம பண்ண தப்பான டிசிஷன் எல்லாம் குத்தி காட்டியிருக்கா, இது கண்டிப்பா மீட்டியாதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதை எழுதினது யாரு அப்படின்னு கேட்க, இது ரூலான் அப்படின்னு ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்கன்னு சொல்ல, இல்லையே ஹேண்ட் ரைட்டிங்லாம் அப்படியே பார்க்க மீட்டி மாதிரி தானே இருக்குன்னு அடுத்த பேப்பர்லாம் எடுத்து பாக்குறான். மீட்டி பேப்பர் எங்கன்னு, அந்த பொண்ணு செலக்ட் ஆகல, தோத்து போயிட்டாங்கிறதால அவ பேப்பர் உங்களுக்கு வரல ராஜான்னு சொல்ல, அது எப்படி ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஒட்டு மொத்தமா அதே மாதிரி இருக்கும், கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கும், இது மீட்டியோட தான், இதுல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கண்டுபிடிச்சிட்டான். அதே மாதிரி மீட்டிக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு பூச்சி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க, மீட்டி இவ ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கா. திடீர்னு யாரும் உள்ள வர மாதிரி இருக்கு. அடுத்து இவ கழுத்துல ஏதோ துணியை போட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. பூச்சிக்கு அப்படியே கரெக்டா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உள்ள வந்துட்டு, மீட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல திரும்பி பார்த்தா மீட்டி கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கா. பூச்சி கத்த ஆரம்பிக்கிறா, யாராவது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு.
கயிறு கழட்டி விட்டு மீட்டிய முதல்ல காப்பாத்துறா. ஹோட்டலோட ஓனர் அங்க வந்துடுறாங்க. அவங்களும் வந்து டாக்டர் எல்லாம் கூட்டு வந்து மீட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மீட்டி பக்கத்துலயே உட்காந்து பூச்சி தூங்கிட்டு இருக்கா. மீட்டி அடுத்த நாள் காலையில கண்ணு முழிச்சு பூச்சிய கூப்பிட, ஏன்டி இப்படி பண்ண? எக்ஸாம் எழுதுனா எழுதாட்டி போ. நீ என்னைக்கா இருந்தாலும் என்னோட மீட்டி தான். நம்ம ஊருக்கு போயிட்டு பழையபடி சந்தோஷமா வாழலாம். இத்தனை நாள் நம்ம ஹாப்பியாவே இருந்தது இல்லையா என்ன? நீ மட்டும் இறந்து போயிருந்தனா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பூச்சி கதறி ஆள ஆரம்பிக்க, யாரோ என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்கடி. யாருன்னு பார்க்க முடியல என்னால. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இருட்டா இருந்ததால என்னால பார்க்க முடியல. யாரா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கேட்டுட்டு இருக்கா. பூச்சி பாத்துட்டு, இல்லடி இப்ப நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சுட்டா மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு எதுவும் ட்ரை பண்ண போறாங்க. சரி வா, நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி வேற எங்கேயாவது போலாம். நம்மளே இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கோம், யாரையும் அஃபெண்ட் கூட பண்ணதில்ல அப்படின்னு சொல்ல, ஆமா இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி வேற எங்கேயாவது தங்கி அதுக்கப்புறமா பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டி கிளம்புறா. அவளோட இந்த காலேஜ் இருக்கும்ல, அங்க போறா. அங்க பாருங்களேன், ரூலான் எப்படிப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கா. செம்மையா இருக்குன்னு அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீட்டி பக்கத்துல போயிட்டு, இது நான் எழுதின ஆர்டிக்கல்னு சொல்ல, என்ன சொல்லிட்டு இருக்க? தோத்து போன அதிர்ச்சியில கண்டதையும் புலம்பிட்டு இருக்கியா? இது வின் பண்ண ரூலான் எழுதின ஆர்டிக்கல்னு சொல்ல, மீட்டிக்கு இப்பதான் உண்மைலாம் புரிய ஆரம்பிக்குது. பூச்சிய தனியா கூட்டு போயிட்டு, நான் எழுதின ஆர்டிக்கல்ல பேர் மாத்திருக்காங்கடி, அதனாலதான் நான் ஃபெயில் ஆயிருக்கேன். அதனாலதான் நான் உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சைலண்ட் பண்ண பாத்திருக்காங்க. இது இப்படியே விடக்கூடாதுரி. இது என்னோட எத்தனை வருஷம் உழைப்புன்னு சொல்ல பூச்சி பாக்குறா. சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் கம்பெனி கொடுத்து நிப்பேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி கேட்டுட்டு இருக்கா. இதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், இந்த சிட்டியே இதை பத்தி பேசுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு மீட்டி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள ராஜா நேரா கிளம்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் யாரு கரெக்ட் பண்றாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு, இன்னைக்கு காலை நான் சும்மா ஜோசியம் பார்த்தனா, அதுல தோத்து போனவங்கல்ல யாரோ ஒரு திறமையான பொண்ணு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கனவு மாதிரி வந்தது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதான் அதனால இந்த தோத்து போனவங்க பேப்பர்லாம் இருக்கும்ல, அதை கொடுங்கன்னு சொல்ல, ராஜா அதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஊருக்குள்ள நிறைய பேரு ஏதோ பேப்பர் மாறிடுச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி நீங்க யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோத்து போன அதிர்ச்சியில அப்படி புலம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பாக்கலாமே, போய் பேப்பர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்ம குவான் சொல்லிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் மீட்டி அந்த கதையை ஃபுல்லா எழுதி இப்படி ரோட்ல பறக்க விடுறா. ஆளுங்கெல்லாம் எடுத்து பாத்துட்டு, ரூலானுங்கிற பேரு ஒரு பொண்ணோட பேப்பரை திருடிட்டாங்களா? பாவம் அந்த மீட்டி, என்ன அநியாயம் இது, இப்படி மாத்தி மாத்தி திருடிக்கிட்டா நாளைக்கு எப்படி நல்லது கிடைக்கும்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. அங்க வர சில பேரு எக்கச்சக்கமா அங்க ஆளுங்க வந்து அந்த பேப்பர்லாம் புடுங்கிட்டு எவன்டா போராடுறது, எல்லாம் வீட்டுக்கு போன்னு மிரட்டுறது மட்டும் இல்லாம மீட்டியையும் பூச்சியையும் பாத்துட்டாங்க. அவங்கள புடிங்கன்னு சொல்ல மீட்டியும் பூச்சியும் அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த விஷயம் கரெக்டா நம்ம வைஸ் சான்சலருக்கு தெரியுது. யார் இந்த மீட்டி, இந்த பொண்ணை பத்தி விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ராஜா அந்த ஊருக்கு போகும்போது இந்த பொண்ணுதான் அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்கிற விஷயம் வைஸ் சான்சலருக்கு தெரியுது. அதே நேரம் சான்சலர்கிட்டே அந்த விஷயத்த அவரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ இதானா, ராஜா ஏன்டா அப்பல இருந்து ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்றாருன்னு பார்த்தேன். போன இடத்துல ஏதோ ஒரு பொறுக்கி பொம்பளை கிட்ட காதல விழுந்துட்டு அவளை வந்து கரெக்ட் பண்றா அப்படிங்கிறதுக்காக கண்டதை ராஜா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அந்த பொண்ணு கண்டிப்பா வந்து எல்லாம் வரவே கூடாது. ராஜா ஃபோர்ஸ் பண்ணா கூட இந்த விஷயம் எல்லாம் நடக்கவே கூடாது. இந்த பொண்ணு இதுக்கும் மேல இந்த இடத்துல இல்லாதபடி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சான்சலர் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள ராஜா அந்த மத்த பேப்பர்ஸ் எல்லாம் கேட்க, ராஜா மத்த பேப்பர்ஸ் எல்லாம் தண்ணியில நனைஞ்சிருச்சுன்னு எழுத்தெல்லாம் அலைஞ்சு போன பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க அப்பவே எங்க இடத்த சீரமைக்கணும்னு நிதி கேட்டோம். ஆனா அதை ஒதுக்காதனாலதான் ராஜா மழை தண்ணி பட்டு இது எல்லாமே இப்படி வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே மழை தண்ணி பட்டு அழிஞ்சு போச்சு, அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்டுட்டு இருக்கான். அங்க வர ஒரு ஆள் வந்துட்டு, இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் போயிடுச்சுன்னா யார் அந்த மாதிரி பேப்பரை வந்து அழிய விட்டாங்களோ உங்களுக்கு 30 சவுக்கடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அமைச்சர்களே ஆசைப்படுறாங்க, சவுக்கு எடுத்துட்டு வாங்க, பெரம் எடுத்துட்டு வாங்க, அடிச்சு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஆணை போட்டுட்டு இருக்கான். ஈட்டியும் பூச்சியும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜில்லி இருக்கால, அவ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வண்டியில ஏறதுக்கு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பூச்சி போயிட்டு வேற அந்த வண்டி கிட்ட ஓட ஆரம்பிக்கிறா. மீட்டி இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு, இங்க பாருங்க அப்படின்னு மோளம் எல்லாம் அடிச்சு, நான் எழுதின பேப்பரை வேற யாரோ திருடிட்டு அவங்க எழுதுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அடிக்கிறதுக்கும் ஆளுங்க பக்கத்துல வராங்க. உங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னா என்ன யாரு அட்டாக் பண்ண வராங்களோ அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு காசும் தரேன்னு இருக்கிற காசெல்லாம் கொட்ட, ஏமா ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா நாங்க சும்மா இருப்போமா, வாமா போலாம் அப்படின்னு நியாயம் கேட்கறதுக்கு எல்லாரும் கிளம்பி வராங்க. ஜெலி அங்க பாத்துட்டு, யார்மா நீ, எதுக்கே வண்டியில ஏறி இருக்கன்னு பூச்சியை பார்த்து கேக்குறா. பூச்சி ப்ளீஸ்மா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது, எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு ஜில்லி கேட்டுட்டு இருக்க. நான் சொன்ன வார்த்தை அத்தனையும் உண்மை, என் உயிரை பணைய வச்சு இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும் போதே ஜில்லியோட வண்டியை சோதனை போட அந்த ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஜில்லி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல, உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டேன் மேடம், யாராவது உள்ள இருந்து உங்களை மிரட்டினாங்கன்னா அதை பாக்குறதுக்குள்ள போறேன்னு ஜில்லி வண்டியில அந்த ஆள் கை வைக்க போறான். நேரா ஒரு அம்பு வந்து அந்த ஆள் கையவே தொலைச்சிருது. பார்த்தா நீ என்ன ஒரு பையன் தான் எப்பவுமே ஜில்லிய பிக்கப் பண்ணிக்க வருவான்ல, அந்த பையன் அங்க வந்துடுறான். தளபதி கெட்டப்ல வந்துட்டு இருக்கான்.
எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்ல இப்பதான் பூச்சிக்கு நிம்மதியா இருக்கு. ஜிலி பாத்துட்டு நியன் வந்துட்டியான்னு பல்ல காட்டிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு நியன் கேட்டுட்டு இருக்கான். இல்ல எதுவும் ஆகலன்னு இவ்வளவு பதிலுக்கு சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கா. இங்க இந்த மினிஸ்டர்ஸ் அடிக்கும் போது ராஜா எத்தனை அடி அடிச்சேன்னு மறந்துட்டேன், மெதுவா அடிக்கணும்னு நினைச்சேனா சோ வந்துட்டு கவுண்டிங்க விட்டேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வேணும்னே சொல்ல, சரி இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம மீட்டி கூட்டத்தையே கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிடுறா. எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நின்னுட்டு இருக்கா. அந்த ஆளு பாத்துட்டு ரூலான் யாரு அவங்களையும் வர சொல்லுங்கன்னு சொல்ல, அந்த யார் பேப்பர் மாறி இருக்கோ அந்த பொண்ணு அங்க உள்ள வரா. அந்த பொண்ணை பார்த்து மீட்டிய கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.